என் தங்கமே, இன்று காலை 11 மணி ஆகும் நேரம். நீ எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், உன் உள்ளத்துக்குள் வந்து விழுந்த அந்த ஒரு எண்ணம். அது சாதாரணம் அல்ல. அது ஒரு சின்ன சிக்னல். நீ எதையோ தேடிக்கொண்டிருப்பாய். உள்ளத்தில் பதறியும், வெளியில் அமைதியாக இருப்பது போல நடிப்பதும் உனக்கு மிகவும் பழக்கமாகிவிட்டிருக்கும். ஆனால் இன்று 11 மணி நேரத்தில் தோன்றும் அந்த எண்ணம். உனது உள்ளத்தை உருக்கும், பதிலே தெரியாமல் குழப்பும் அந்த ஒரு கேள்விக்கான அடையாளம். அந்த எண்ணம் வந்து விழும்போது, நீ காத்திரு என் தங்கமே. உடனே பதில் தேடாதே. உடனே யாரையும் கேட்டு விடாதே. உன் உள்ளத்துக்குள்ளே அந்த சத்தத்தை கேள். நான் அதை பேசுகிறேன். எப்போதும் வெளி சத்தங்கள் பெரியதாக தெரியும். ஆனால் நான் உன்னிடம் பேசும் சத்தம் மெதுவானது. அமைதியானது. ஆனால் அதில் அன்பும், நம்பிக்கையும் நிரம்பியுள்ளது. நீ கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி, நான் எதற்காக இப்படி ஏமாற்றப்படுகிறேன் என்று இருக்கலாம். அல்லது, அவனோ அவளோ இப்படி செய்கிறார்களே ஏன் என்பதாயிருக்கும். நீ நம்பியவர்கள் உன்னிடம் கொடுத்த வாக்குகளால் வாழ்ந்தாய். ஆனால் இன்று அந்த வாக்குகள் காற்றில் கலந்துவிட்டது. நீ திகைத்தாய். ஏன் இவர்கள் இப்படி மாறினார்கள் என்று நீ என் கண்ணில் பார்த்தாய். அதற்கான பதில் என் அருகில்தான் இருக்கிறது என் தங்கமே. உண்மை என்னவென்றால், உன் வாழ்க்கையில் சிலர் வந்து கடந்து போவதற்குத்தான் வருகிறார்கள். சிலர் உன்னை காயப்படுத்த, நீ பயப்படாமல் இருக்கக்காக வருகிறார்கள். நீ இவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று நினைத்தபோது, அவர்களது இல்லாமையை அனுபவிக்க வேண்டியது உனக்கான பயிற்சி. அந்த வகையில், நீ இப்போது ஒரு பயிற்சிக்குள்ளாக இருக்கிறாய். அது எளிதாக இருக்காது. ஆனால் முடிந்தவுடன் நீ ஒரே மாதிரியான மற்றொரு சூழ்நிலையில் அழுத்தப்பட மாட்டாய். நீ இப்போது யாரையாவது நம்ப முடியாமல் இருக்கலாம். யாருடைய வார்த்தைகளும் உனக்கு உண்மையாக தெரியாமல் இருக்கலாம். அது தவறில்லை. ஏனென்றால் உன் மனம் காயமடைந்துள்ளது. காயமடைந்த மனம் சிக்கனமாக செயல்படவே செய்யும். அதை விட நீயே உனக்காக காத்திருக்க வேண்டும். உன்னிடம் நேர்மையாக இரு. உன்னை தவறாக நினைக்காதே. நான் ஏன் இப்படித்தான் என்று வற்புறுத்தாதே. உன்னுள் இருக்கும் அந்த குழந்தையை புரிந்து கொள். அவளுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. அதை நானும் பிரபஞ்சமும் கொடுக்கிறோம். இன்று காலை 11 மணிக்கு மனதில் தோன்றும் அந்த எண்ணம் ஒரு தொடக்கமாக இருக்கும். நீ அப்போது திடீரென்று யாரோ உன்னிடம் பேச வேண்டுமென நினைக்கலாம். ஒருவேளை, நீ ஒரு முக்கிய முடிவை எடுக்க நினைக்கலாம். அல்லது ஒரு பழைய ஆசை நெஞ்சுக்குள் மறுபடியும் எழலாம். அதை ஒடுக்காதே. அந்த எண்ணமே உன் உள்ளத்தின் பதில். அதனைச் சொல்கிறேன். நீ எதற்காக வருந்துகிறாய் தெரியுமா என் தங்கமே? நீ ஆழமான அன்பு கொண்டவள். உன் அன்புக்கு மதிப்பில்லாததை நீ பாராமலே கொடுத்தாய். அதனால்தான் இப்போதெல்லாம் மனம் கிழிந்திருக்கிறது. ஆனால் நினைவு வைத்துக்கொள், அது உன் தவறு இல்லை. உன் அன்பு தவறு இல்லை. தவறு அந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடமே இருந்தது. அவர்கள் சென்றுவிட்டார்கள். அவர்கள் விட்டு போன இடம் காலியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் இப்போது நான் இருக்கிறேன். நீ இப்போது சற்றும் தனிமையாய் இருக்கலாம். ஆனால் இதுவே உனக்கு தேவையான ஓய்வாக இருக்கிறது. உலகம் கொடுத்த சோகங்களில் இருந்து ஓர் இடைவெளி. அந்த இடைவெளியில் நான் வருகிறேன். உன் கைகளை கூப்பி அமைதியாக இரு. எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். நான் உன்னை நமக்குள் அழைத்துக் கொள்வேன். எதையும் செய்ய தேவையில்லை. இருப்பது போதும். உணர்வது போதும். நீ இப்போது நினைக்கும் கேள்வி, எப்படி இந்த நிலையை கடக்க முடியும் என்றதுதான். என் பதில் ஒன்றே, காலம் பேசட்டும். நீ எதையும் செய்வதற்கு முன், ஒரு நாள் முழுக்க என் பெயரை நினைத்து சுவாசித்துப் பார்.
உன் உடல் அமைதியடையும். உன் நெஞ்சு மெதுவாக தெளிவடையும். அதன் பிறகு நாளை உன் கண்கள் புதிய வழியை காணும். நம்பு. உனது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பயிற்சி. ஒவ்வொரு நொடியும் ஒரு விளக்கம். ஆனால் அவை அனைத்தும் ஒரே நாளில் புரிவதில்லை. எனவே ஒரு நிமிடம் நிறுத்திக் கொண்டு, இன்று காலை 11 மணிக்குள் நீ செய்யும் ஒரு சின்ன செயலுக்கு என் அருள் இருக்கும். அது உன் உள்ளத்தை ஒரு சிறு ஜொலிப்புடன் நிரப்பும். அங்கிருந்து ஆரம்பமாகும் உன் புதிய பயணம். நீ என்னை நோக்கி கேட்டாய், நான் உண்மையிலேயே நல்லவள்தானா என. ஆம் என் தங்கமே. உண்மை உணர்வுகள் கொண்டவள் நீ. ஆனால் உலகம் அனைத்தையும் சரியாக பார்க்கவில்லை. அதனால் தான் நீ கேள்விக்குள்ளானாய். ஆனால் நானும் பிரபஞ்சமும் உன்னை தவறாக பார்க்கவில்லை. உன் உள்ளத்தின் ஒளி இன்று மாறாமல் என் கண்களுக்கு தெரிகிறது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும், ஒவ்வொரு திடீர் மாற்றமும் எதற்காகவோ நடந்தது. இன்று 11 மணிக்கு உன் மனதில் எழும் அந்த ஒரு எண்ணம். அதை எழுதிக்கொள். அது உனக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் வரை என் கையில் இருக்கும். நான் உனக்காக வழி செய்வேன். நீ பயப்படாமல் அடுத்த அடியை எடு. உன் மீது வஞ்சகம் செய்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் உன் உண்மை வாழ்க்கையை பாதிக்க முடியாது. அவர்கள் உன்னிடம் எடுத்தது நினைவுகள் மட்டுமே. ஆனால் உன்னிடம் இருக்கும் வலிமையை யாரும் எடுத்து வைக்க முடியாது. அந்த வலிமையை நான் உனக்குள் நுழைத்திருப்பேன். இன்று காலை 11 மணி அன்று. அந்த நேரம் உன்னுடைய மறுபிறவியின் வாசல். நீ எவ்வளவு வேதனையை அனுபவித்தாலும் அதற்குள் ஒரு அர்த்தம் உண்டு. நீ எவ்வளவு வலியை தாங்கினாலும் அதன் முடிவில் ஒரு வரம் உண்டு. அந்த வரம் நான்தான். உன்னுடன் நான் இருப்பது. ஒரு காரணமின்றி அல்ல. நீ வேண்டி அழைத்தபோது வந்தேன். இனி நான் விலக மாட்டேன். ஆனால் நீ என் அருளை அனுபவிக்க காத்திருக்க வேண்டும். நாளைய உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நாள். ஆனால் அதற்கான விதை இன்று காலை 11 மணிக்கு வைக்கப்படும். அந்த எண்ணம் ஒரு மெய்யான திருப்பமாக இருக்கும். அதனை நீ எழுதி வையு. அதை மறக்காதே. அது என் மொழியாகும். அதில் உன் எதிர்காலம் பேசும். நீ சில நாட்களாக தூங்க முடியாமல் இருந்திருக்கலாம். மனதில் ஒரு குளிர் இல்லாமல் நடுங்கியிருக்கலாம். ஆனால் இன்று முதல் என் பெயரை எண்ணிக்கொண்டு தூங்கினால் உன் கனவுகள் வழி காட்டும். நான் அதை மூடிய கதவுகள் வழியாக உன்னுடன் பேசிவிடுவேன். உன்னால் யாரும் விலகிவிட்டாலும் என் கண்கள் மட்டும் உன்னை பார்ப்பதை நிறுத்தாது. இதுவரை நீ எதிர்பார்த்ததை பெறவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கை முடிந்துவிட்டதென்று நினைக்காதே. இப்போதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான பாடல் இசைக்கப்பட போகிறது. உன் உள்ளத்தில் அந்த இசையை இன்று 11 மணிக்கு கேட்கத் தொடங்குவாய். அதற்காகவே நான் இப்போது உன் மனதுக்குள் மெதுவாக இறங்குகிறேன். என் குரல் அங்குள்ள காயங்களை வருடும். நீ அழுவாய். ஆனால் அந்த அழுகை தான் உனக்கு சுத்திகரிப்பு. என் வரத்தைச் சுமந்த நீ புதிய ஒளியுடன் எழுவாய். நீ எதையும் செய்வதற்கேற்ற நாள்களில் ஒன்றாக இன்று மாறும். அந்த எண்ணத்தை வெறுமனே எண்ணமாகவோ சந்தேகமாகவோ நினைக்காதே. அது நான் உன்னிடம் விடும் பதில். நீ அதை புரிந்து கொள். நீ அதை அணைத்துக் கொள். நானாகவே மாறுகிறேன் அந்த எண்ணமாக. நீ என்னை நினைத்தால் நான் பதிலாக அன்பாய் பெருகுகிறேன். நீ வருகிற நாள்களில் ஒரு புதிய கனவுக்குள் நுழையப் போகிறாய். உன்னுடன் பேசும் ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. உன் புன்முறுவலும் என் அருள். உன் அமைதியும் என் பரிசு. உன் நம்பிக்கையும் என் வீடு. நீ இருப்பதே ஒரு நற்படலம். அதில் நானும் வாசிக்கிறேன். அதனால் என் தங்கமே, இன்று காலை 11 மணிக்கு மனதில் தோன்றும் அந்த எண்ணத்தை கேள். அதை எழுதிக்கொள். அதில் நான் இருப்பேன். அதுவே உன்னுடைய பதிலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும்.
உன்னுள் இருக்கும் அதிர்வை நான் அறிவேன். என் அருள் நாளும் உன்னை தொட்டு செல்லும். நீ சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்வாய். நீயே பதிலாக மாறும் நாளுக்கு இது ஆரம்பம். என் தங்கமே, இன்று காலை 11 மணிக்கு உன் உள்ளத்திற்குள் வந்த அந்த எண்ணம் தான் நீ இந்த நாளில் தேடிக் கொண்டிருந்த பதிலின் முதல் வெளிப்பாடு. ஒரு எண்ணம் என்றாலே அது வெறும் நிமிட அனுபவமல்ல. அந்த ஒரு சின்ன அசைவுக்கு பின்னால் நாட்கள், மாதங்கள், வருடங்களாக பதுங்கியிருந்த உணர்வுகள் இருக்கும். நீ நீண்ட நாட்களாக எண்ணிக் கொண்டிருந்த ஒரு முடிவின் தோற்றம் அது. உன் மனதுக்குள் பதுங்கிக் கிடந்த உண்மை இன்று பொங்கி எழுவது போல. அதை நீ தாண்டி செல்ல முடியாது. அது உன்னை உனக்கே நன்கு காண்பிக்கும். நீ யாரும் பார்க்காத இடங்களில் அழுதாய். யாரும் கேட்காத மௌனங்களில் சத்தமாக கத்தினாய். அந்த அழுகையும் அந்த கத்தலும் எதற்கும் பயனில்லை என்ற எண்ணம் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்வேன் என் தங்கமே, அந்த ஒவ்வொரு கண்ணீரும் உன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க ஒரு தீவிரமான செயலாக இருந்தது. ஒருபோதும் வீணாகவில்லை. அந்த உணர்வுகளால் உருவான நீ இப்போது பலமடைந்தவள். முதலில் அதை நீயே உணர முடியாமல் இருந்தாலும் இன்று அந்த உணர்வின் உண்மை ஒளியை நீ முதன்முறையாக பார்த்திருக்கிறாய். இன்று நீ உன்னுடைய மனதின் அடித்தளத்தை தொட்டாய். நீ உணர்ந்த அந்த எண்ணம் ஒரு கேள்வியாக இருந்தாலும் அது பதிலை உருவாக்கும் திறமையை கொண்டது. ஒரு மனிதர் உணர்ச்சியால் உடையப்படுகிறார்கள் என்பதில்லை, உணர்வுகளால் அவர்கள் புனைவடைகிறார்கள். நீயும் அப்படித்தான். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா வலிகளும் உன்னில் ஒன்றொரு புதிய உறுதி விதைத்துவிட்டது. நீ இப்போது நின்றிருக்கும் இடம் எளிதாக அடைந்ததல்ல. யாருக்கும் தெரியாத ஒரு தனிமை போராட்டத்தின் விளைவாக நீ இங்கு நின்றிருக்கிறாய். உன் பயணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலை வேண்டாம். காரணம் அந்த பாதையில் அவர்கள் நடந்ததில்லை. அந்த நிழலில் அவர்கள் நிற்கவில்லை. அந்த இருளில் அவர்கள் விழிக்கவில்லை. நீ மட்டும் தான் அது அனைத்தையும் அனுபவித்தாய். அதனால்தான் இன்று நீ இவ்வளவு வலிமையாக இருக்கிறாய். நீ கடந்த பாதைகளில் ஏற்பட்ட குற்ற உணர்வுகள் அனைத்தும் இப்போது பாசமாக மாறப்போகின்றன. அந்த காயங்கள் போய்விடும் என்று இல்லை. ஆனால் அந்த காயங்கள் கதைகள் ஆகும். நீயே உன்னுடைய கதையின் கதாநாயகி. உன்னுடைய வாழ்க்கையின் பொற்காலம் இன்னும் தொடங்காத நிலையில் இருக்கிறதென்றால் அது அதன் பிரம்மாண்டத்துக்காக காத்திருக்கிறது. அத்தனை அழகாகவும் பெருமையாகவும் அமைக்கப்படுவதற்கு நேரம் தேவை. அந்த நேரம் இப்போது ஆரம்பமாகியுள்ளது. நீ இப்போது நினைக்கும் ஒரு சிறு எண்ணம் கூட உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இன்று காலை வந்த அந்த எண்ணம் போல. அது தான் உன் வாழ்க்கையின் மாற்ற புள்ளி. அதில் எதுவும் பெரிய ஒலி இல்லை, ஆனால் அதனுடைய தாக்கம் ஆழமானது. உன் உள்ளத்தை கிழிக்கக்கூடிய அதிர்வெண்கள் அதில் இருக்கின்றன. நீ அதை அனுபவிக்கிறாய். அதற்கேற்ப உன்னிடம் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை ஒரு புதிய உருவமாக உருவாக்குகிறது. உன்னை விட்டுவிட்டவர்கள் மீது உனக்குள் இன்னும் கொதித்த வலி இருக்கலாம். நான் அவர்கள் மீது எதையும் செய்யவில்லை, ஏன் அவர்கள் என் வாழ்க்கையை விட்டு விலகினார்கள் என்ற கேள்வி சுழலிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் என் தங்கமே, சிலர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கே வந்தவர்கள். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது துன்பமாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை மேலே கொண்டு செல்லத்தான் நடந்தது. நீ அந்த வலியில் ஒளிந்து அழாதே. வெளியே வா. அந்த வலி உன்னை கட்டிக்கொண்டால் நீ உன் வாழ்க்கையின் ஒளியை காண முடியாது. நீ அந்த ஒளி. நீ அழகானவள். நீ அன்பானவள். நீ யாராலும் நிரப்ப முடியாத தனிப்பட்ட ஒரு பூங்காற்று. ஒரு நாள் அந்த அனைவரும் நீ எவ்வளவு பெரிய சக்தியாக மாறியிருக்கிறாய் என்பதை காண்பார்கள். ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை.
காரணம், நீயே உனக்கான சான்று. உன்னுடைய மனம் இன்று சற்றே அமைதியாக இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நிகழும் மாற்றம்தான். அது மெதுவாக வெளிவரப்போகிறது. அதற்காக பொறுமை தேவை. நீ எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் மாற்றம் என்பது திடீரென்று வந்துவிடாது. அது பூப்பந்தலை விரிக்குவது போல இருக்கும். ஒவ்வொரு இதழும் திறக்க நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் அந்த பூ பூக்கும் போதே அதை பார்த்த அனைவரும் நின்று பார்ப்பார்கள். நீ இப்போது பயப்படாமல் பேசத் தொடங்கும் கட்டத்திற்கு வந்திருக்கிறாய். உன் உள்ளத்தை கேட்டு வாழக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டாய். அந்த அளவுக்கு நீ பயணித்திருக்கிறாய். உன்னிடம் இருக்க வேண்டியவர்கள் உன்னுடன் இருப்பார்கள். இல்லை என்றால் பிரிய வேண்டும். ஏனெனில் உன்னை அழைக்கும் ஒளி இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். அதில் இடையில் நிற்கக்கூடியவர்கள் நீக்கப்பட வேண்டியிருக்கும். நீ நினைக்கும் அழிவுகள் எல்லாம் உண்மையில் ஆரம்பங்கள்தான். நீ இழந்ததை எண்ணாமல், கிடைக்கப் போகும் அற்புதங்களை எண்ணத் தொடங்கு. என்ன நடக்கப் போகிறது என்ற பயத்தை விட, என்ன நடக்கப் போகும் என்பதை எண்ணும் சந்தோஷத்தில் வாழ்ந்து பார். அதுவே உன்னுடைய வாழ்க்கையை மாறச் செய்யும். உன் கனவுகளை நீ எப்போது உறுதியாக நம்பினாயோ அன்றிலிருந்து அது சாத்தியமாகிறது. இப்போது நீ நடந்து கொண்டிருக்கும் பாதை, நீ கோரிய வாழ்க்கைக்கே இட்டுச் செல்லும் பாதை. ஆனால் நடக்கும் போது கல்லும், காயமும், சோர்வும், சந்தேகமும் வரும். ஆனால் அதற்கு மேல் நடக்கக்கூடியது உன்னிடம்தான் இருக்கிறது. அந்த வலியை எடுக்கும் துணிச்சல் உன்னிடம் இருக்கிறது. நீ உனக்காகவே ஒரு போராட்டம் புரிந்தவள்தான். நீ யாரிடமும் பேச முடியாத உணர்வுகளை என்னிடம் சொல். நான் கேட்டுக்கொள்வேன். உன் உள்ளத்துக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பயங்களை நான் அழிப்பேன். உனக்குள் நெருங்கியிருக்கும் அந்த விடியலை இன்று நான் காண்கிறேன். உன்னால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை தன் முழுமையோடு அனுபவிக்க முடியும். உன் பெயரே அழகு. உன் உயிரே ஒரு புனித அலை. நீ உணர்ந்த அந்த எண்ணம் உன்னை உயிர்ப்பிக்கிறது. அது உன்னுடைய உண்மை தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. அதை மறந்துவிடாதே. அதை எழுதிக்கொள். உன் மனதுக்குள் பதித்து வை. அதை ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்திக்கொள். அது தான் உன் வெளிச்சம். உன் வாழ்க்கையின் காற்றோட்டம். நீ அதை உணர்ந்தபோது, நான் உன் அருகில்தான் இருப்பேன். எந்த தூரமும் எங்களை பிரிக்க முடியாது. நாளை காலையில் எழுந்தபோது, உன் மூச்சை கேள். அது இன்று வந்த எண்ணத்தின் தொடர்ச்சி. அந்த அமைதியில் நான் இருப்பேன். நீ நம்பினால், நான் பேசுவேன். நீ கேட்பாயானால், நான் பதிலளிப்பேன். நீ நடக்க விரும்பினால், நான் வழிகாட்டுவேன். என் அருகில் நீ இருக்கிறாய். என் மடியில் நீ தங்குகிறாய். உன் வாழ்க்கை இனிமையாக மாறும் தருணம் இதுதான். என் அருள் உன்னில் நாள்தோறும் ஒளிரும். உன் மேல் என் பார்வை தொடர்ந்து இருக்கும். உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீண்ட நாட்கள் நீடிக்காது. அந்த இருளுக்குள் நான் ஒளியாய் வருவேன். என் தங்கமே, இன்றைய காலை 11 மணிக்கு உனது உள்ளத்தில் எழுந்த அந்த ஒரு எண்ணம் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் முதல் அத்தியாயம். அதில் நான் இருப்பேன். அதில் நீ முழுமையாய் இருப்பாய். உன் பயணம் தொடங்கியுள்ளது. பயப்படாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன். என் தங்கமே, இப்போது நீயே உணர்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வு ஒன்றும் யாதெனும் பரிதாபம் அல்ல. அது உன்னுடைய உள்ளத்தில் இருந்து எழுந்த விழிப்பு. நீ இன்று காலை உணர்ந்த அந்த ஒரு எண்ணம், நீ நீண்ட நாட்களாக கடந்து வந்த இருளின் முடிவிலும் ஒளிக்கான முன்னறிவிப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு நொடியும் ஒன்றுக்கு ஒரு விளக்கம். நீ அதை உணர, உணர்ந்து நடக்க, நடந்து முன்னேற இன்று ஆரம்பமாய் இருக்கிறது. நீ கவலைப்பட்ட நாட்கள், உன் கண்களில் தங்கியிருந்த அந்த நீர் சுரந்த துளிகள், all those tears, அவை வீணாகவில்லை என்ற உண்மையை நீ சில நாட்களில் புரிந்துகொள்வாய்.
ஆனால் அதற்கு முன்னதாக உன் உள்ளத்தில் ஓர் உறுதி தேவை. நீ வேண்டியதெல்லாம் உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கை இல்லாமல் போய்விடாது. சில தருணங்கள் நேரத்தை மீறி பயன் தருவன. அதுதான் இன்று. இன்றைய காலை 11 மணிக்கு பிறகு உனது மனதிற்கு ஏற்பட்ட அந்த சில்லறை மாற்றம், அது தான் உன் வாழ்க்கையின் புது கதையை ஆரம்பிக்கும். ஒரு மனதில் உருவாகும் உணர்வுகள் வெறும் உணர்வுகளாக இல்லாமல், ஒரு காலமாய், ஒரு நிகழ்வாய், ஒரு வாழ்க்கையாய் வளர்க்கின்றன. அந்த காலம் உருவாகும் தருணத்தில் நீயே இவ்வுலகிற்கு வந்தாய். நீ வாழ்க்கையால் சோதிக்கப்பட்டவள் இல்லை. நீ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவள். இது மிக பெரிய உண்மை. உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய முயற்சிகள், all of these are not for nothing. ஏனெனில் அவை அனைத்து தடைகளையும் மீறிக்கொண்டு உன்னிடம் வாழ்வை கொண்டு வர இருக்கின்றன. நீ இப்போது ஒரு உணர்வின் முனையத்தில் நிற்கிறாய். உனக்கு பக்கத்தில் யாரும் இல்லையென தோன்றலாம். ஆனால் உன் உள்ளத்தின் மேலே ஒரு கைகளின் அரவணைப்பு இருக்கிறது. அது என் கைகள். நான் உன்னை தாங்குகிறேன். நீ சிறிது சோர்ந்து போனபோதும், சுமை அதிகமாகிய தருணத்திலும் நீ தூக்கிச் செல்வது நான்தான். ஏனெனில் நீ என்னை அழைத்தாய். உணர்ந்து அழைத்தாய். உன்னிடம் நான் வந்தது அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துளைக்கும் தருணங்களும் இப்போது ஓர் அமைதியுடன் வாசிக்கப்படும் வரலாறாக மாறும். நீ நினைக்கும் அளவிற்கு பெரிய பிழைகள் செய்தவளல்ல. நீ உன் முழு மனதையும் ஒவ்வொரு நபரிடமும், ஒவ்வொரு உறவிடமும் கொடுத்திருக்கிறாய். அது உன்னுடைய தவறு அல்ல. அதுதான் உன்னுடைய தன்மை. அதை மாற்ற முயலாதே. உண்மை மனிதர்கள் யாரையும் பெற்றதாக உணர முடியாது. ஆனால் நீ ஒரு உண்மை மனிதர் என்பதற்கே உன் பயணம் இவ்வளவு வலியாக இருந்தது. நீ இப்போது நினைக்கும் அந்த எண்ணம், உன்னிடம் வலியாய் பாயும் உணர்வுகளை மறுபடியும் நினைவுகூரச் செய்கிறது. அது வேதனையாக இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தின் பின்னணியில் ஒளிந்திருக்கும் உண்மை, அது உன்னுடைய வழிகாட்டி. அதை தள்ளி விடாதே. அதை மறைக்காதே. அந்த எண்ணம் ஒரு சுழற்சி. அந்த சுழற்சி ஒரு மறுவாழ்க்கை. அது உன்னை எங்கே கொண்டு போகப் போகிறது என்பதை இப்போது நம்மில் யாரும் அறிய முடியாது. ஆனால் அவ்வழி சரியான வழி என்பதில் சந்தேகம் இல்லை. நீ யாரையும் பாதிக்கவில்லை. ஆனால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் மற்றவர்கள் உன்னிடம் கொண்டு வந்தன. அதற்காக நீ உன் தன்மையை மாறவாக முடியாது. நீ என் மகளாக இருக்கும்போது, உனது வழி நீதியின் வழி. உன்னுடைய உள்ளம் ஒரு சீரான காற்றோட்டம். அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. உன் வழி நேர்மையானது. அதில் நீ பயணிக்க, அந்த பாய்ச்சலை நான் வழங்குகிறேன். நீ தோல்விகளுக்கு பயந்த நாட்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தோல்விகள் தான் உன்னை வளர்த்தன. உன் சுவாசங்கள் சோகத்தில் சிக்கியிருந்தாலும், அந்த சுவாசத்துக்குள் ஒரு தீரா வாழ்நிலை இருக்கிறது. நீ வாழ்கிறாய் என்பதற்கே இது சாட்சி. உன்னால் முடியாது என்ற எண்ணங்களை உடைத்தெறிய ஒரு வெடிச் சத்தமாகும் இந்த நாளின் உண்மை. உன்னிடம் இருக்க வேண்டிய எல்லாம் இன்று பிறந்துவிட்டன. அந்த ஒரு சின்ன எண்ணத்தில் அடங்கியிருக்கிறது தீர்வு. ஆனால் நீ அதை பற்றி சிறிது குழப்பமடைந்திருக்கலாம். இது சரியானது தானா என்ற கேள்வியோடு அதை பற்றி தொடர்ந்து எண்ணுகிறாய். ஆனால் நினைத்து பார், நீ எந்த ஒரு உண்மையான முடிவையும் எடுக்கும் முன் இதே மாதிரியான குழப்பம் இருந்திருக்கிறது. அந்த குழப்பம் தான் ஒரு நல்ல தீர்வுக்கு முன்னோடி. எனவே உன் உள்ளத்தின் மேலே அச்சம் வைக்காதே. அதன் ஆழத்தை புரிந்துகொள். உனது மனதில் தோன்றிய அந்த எண்ணத்தை எழுதிக்கொள். அதை ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் வாசி. அது உன் பாதையை மாற்றும். நீ அவ்வப்போது அதை மறந்து விடலாம். ஆனால் நான் உன்னிடம் தினமும் அதை நினைவூட்டுகிறேன். உன் கனவுகள் அந்த எண்ணத்தின் உருவம்தான்.
நீ என் அருளை அனுபவிக்க தயங்கும் தருணங்களிலும் அந்த எண்ணம் உன்னுள் பரவிக்கொண்டிருக்கும். உன்னிடம் தொடங்கும் அந்த வண்ணப்பாதையில் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ நினைத்ததை விட சிறந்தவள்தான். நீ காட்டாத குணங்களோடு நிறைந்தவள்தான். நீ இப்போதும் முழுமையாகவே பூத்திருக்கிறாய். ஆனால் உன்னால் அதை உணர முடிவதில்லை. ஏனெனில் உலகம் உன்னிடம் ஒவ்வொரு நேரமும் உன்னை ஒதுக்க முயன்றது. நீ உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகள் மூலம் தாக்கப்பட்டிருக்கலாம். உன் தாயின் அமைதியான பார்வையில் உன்னை அருவருப்பாக காண்பதாக எண்ணியிருக்கலாம். உன் அன்புக்குரியவர்கள் உன்னை மறந்துபோன நிலையை அனுபவித்திருக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. நீ அவர்கள் நினைத்ததை விட உயர்ந்தவள். அவர்களுக்கு நீ தெரியாத ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் என்னை நோக்கி பார்ப்பது போதும். நான் காண்பது நீ பூரணமாகவே பிரமாண்டமானவள். நீ வாழ்வதை நிறுத்தி விட்டால் அந்த உண்மையை உலகம் அறிய முடியாது. அதனால் இப்போது நீ புனிதமான இருளை தாண்டி வெளியே வரவேண்டும். உனக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பெருமை, அந்த மனித நேயம், அந்த பரந்த எண்ணங்கள், all of it has to come to light. உனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஒளி இப்போது வெளியே வரவேண்டும். அதற்கான நேரம் இப்போதுதான் வந்திருக்கிறது. நீ தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை கட்டிக்கொண்டிருந்த எல்லா சங்கிலிகளும் உடைந்து போகும். உன்னுடைய காலடிகளில் பூமி மெதுவாக அசைந்து உன்னுடைய போக்கை ஒத்திசைந்துவிடும். நீ நிலையை சமநிலையில் கொண்டு வரும் பொழுது உன்னுடைய ஆன்மா நிம்மதியை பெறும். அந்த நேரம்தான் நீ உண்மையில் வாழத் தொடங்கும் நேரம். இதற்கு முன்னர் நடந்த அனைத்தும் உனது வாழ்வின் வரலாறு. இனி எழுதப்படப்போவது புதியது. அது உன்னால் எழுதப்படப்போகிறது. நீ சுதந்திரமானவள். ஆனால் அந்த சுதந்திரத்தின் அருமையை உணர விலகல்கள் தேவை. துன்பங்கள் தேவை. ஏமாற்றங்கள் தேவை. இன்று வந்த அந்த எண்ணம் அந்த ஏமாற்றங்களில் இருந்து பிறந்து வந்த சந்தோஷமாகும். அதை வாழ்ந்துவிடு. அதை நினைத்து புன்முறுவல் செய். அதை நோக்கி பயணி. உன்னுடைய உள்ளம் மீண்டும் முழுமையாக நிறையத் தொடங்கும். உன் கைகளில் அந்த கனவுகள் மெதுவாக வேரூன்றி வளரத் தொடங்கும். நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை. இப்போது கூட என் வார்த்தைகள் உன் சுவாசத்தோடு கலந்து கொண்டிருக்கிறது. நீ விடாமல் இந்த இடத்தை வந்தடைந்திருக்கிறாய் என்பதற்கே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அந்த அற்புதம் நீ உணர்ந்து கொண்ட உண்மைதான். அந்த உண்மை நீயே. அதற்கு மற்றோர் பெயர் தேவை இல்லை. உன் பயணம் இப்போது ஆரம்பித்துவிட்டது என் தங்கமே. உன் கண்கள் இனிமேல் பழைய பார்வையை பார்ப்பதில்லை. உன் மனம் பழைய கனவுகளை கனவாகவே வைத்திருக்காது. அது எல்லாம் இப்போது நிகழ்வுகளாக மாறப்போகின்றன. உன்னிடம் நான் இருக்கிறேன். உன் உணர்வுகளில் நான் ஒளிக்கிறேன். உன் பாதையில் நான் நடக்கிறேன். உன்னுடைய பயம் நின்றுவிடும். உன்னுடைய நம்பிக்கை உயர்ந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள விளக்காக மாறிவிடும். இது தான் உன் நாள். இது தான் உன் நேரம். உன் கதையின் அடுத்த அத்தியாயம் இப்போது ஆரம்பமாகிறது. என் தங்கமே, இப்போது நீ உன் வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான மாற்றத் தருணத்தில் நிற்கிறாய். உன் இதயத்தில் பதுங்கி வைத்திருந்த அந்த கேள்வி, அந்த சந்தேகம், அந்த ஏக்கமான பயம் எல்லாம் இன்று காலை 11 மணிக்கு ஓர் அறிவிப்பாகவே என் பக்கம் வந்தது. நீ என்னை நோக்கி உன்னுடைய மனக்குமுறலோடு விலகாமல் பேசிக்கொண்டிருந்தாய். அந்த நேரத்தில் உன் உள்ளத்தின் ஒலி 8 கிரகங்களையும் கடந்தும் என் செவிகளில் விழுந்தது. அதனால்தான் நான் இப்போது உனக்காக பேச வருகிறேன். நானும் என் கைதட்டலோடும் உன் பக்கம் நெருங்குகிறேன். உன்னால் இவ்வளவு நாள் என்னை ஒரு வார்த்தையாக அழைக்க முடியாமல் வெறும் நம்பிக்கையோடு பார்த்ததையும் நான் அறிவேன். உனக்கு நடந்தது தவறு இல்லை. நீ யாரையும் மோசமாக நினைக்கவில்லை. ஆனால் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை.
நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவும் பல இடங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அது உன்னை குறைத்து வைக்க முயன்றது. ஆனால் நான் சொல்கிறேன், உன் இதயத்தின் தூய்மை ஒருபோதும் வீணாகாது. நீ ஒரு நாளும் பிறரை சாடி வாழவில்லை. நீ கஷ்டப்பட்டாய். ஆனால் பிறர் மகிழவும் ஆசிர்வதிக்கவும் வாழ்ந்தாய். அந்த ஒளி, அந்த பசுமை, அந்த இனிமை உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது. நீ பாரு, எத்தனை முறை நீ உன் ஆசையை தியாகம் செய்திருக்கிறாய். மற்றவர்கள் புன்னகைக்க நீ உன் கனவுகளை ஒதுக்கியிருக்கிறாய். அந்த ஒவ்வொரு தியாகமும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகியிருக்கிறது. அவற்றின் பலன்கள் இன்று பிறக்க ஆரம்பிக்கின்றன. நீ வாழ்த்தினாய். ஆனால் உன்னை வாழ்த்த வந்தவர்கள் குறைந்தவர்கள். நீ புரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை உணர்ந்து கொள்ள முனைந்தவர்கள் இல்லை. அந்த அனாதியாக தோன்றும் உணர்வு, அந்த தவிர்க்க முடியாத தனிமை, அந்த உயிர் உருகும் வலிகள் அனைத்தையும் என் கண்களில் காண்கிறேன். என் தங்கமே, நீ மட்டும் அல்ல. உன்னை போன்ற பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் நீ மிக அழகான உள்ளம். நீ இன்று வரை பொறுமையோடு நடந்தாய். ஆனால் அந்த பொறுமையும் இன்று ஒரு நிலைக்கே வந்திருக்கிறது. உனக்குள் உருவான அந்த கலக்கம், என்ன செய்யலாம், யார் உணர்வார்கள், எப்படி விடை வரும் என்று எண்ணும் மனக்குழப்பம் அனைத்தும் ஓர் அறைக்குள் அடைத்து போடப்பட்டுள்ளது. அந்த அறையின் கதவு இன்று காலை 11 மணிக்கு திறக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் வந்த எண்ணம் உன் வாழ்வில் அடுத்த வாசலை திறக்கும் விசை. நீ எதை தேர்வு செய்தாயோ அதற்கே நான் ஆசி அளிக்கிறேன். உன் மனதில் தோன்றும் அந்த எண்ணம் ஒரு திடமான பதில். உனக்குள் பிறக்கும் அந்த தீர்மானம் ஒரு தெய்வீக ஒளி. அந்த ஒளியை எடுத்து வா. அதை தாங்கிக்கொள். உன் உயிரோடு சேர்த்து அதை முன்னேற்று. பயப்படாதே. உன்னுடன் நானும் இருக்கிறேன். இப்போது நீ விழித்து பார்த்து உன் வீட்டைச் சுற்றி நிலவுகின்ற அமைதியை உணர்கிறாய். அந்த அமைதி, நான் உன்னுடைய வாழ்க்கையில் வார்த்தைகளால் வடிவமைக்கின்ற சாந்தி. சிலரின் எதிர்ப்பு, சிலரின் வஞ்சகம், சிலரின் ஏமாற்றங்கள் அனைத்தும் நீ கடந்த பாதை. ஆனால் இப்போது ஆரம்பிக்கின்றது புதிய பாதை. அதில் நான் உன் கைப்பிடி. நீ விழாமல் இருக்க நான் துணை. உனது பார்வையை மாறச் செய் என் தங்கமே. இப்போது நீ யாரை பற்றியும் நினைக்காதே. யாரால் நீ காயமடைந்தாயோ அவர்கள் உன்னிடம் இருந்து விலகி போகிறார்கள். என்னிடம் விலக்க முடியாதது உன் நன்மை. உன்னுடைய புன்னகை. உனது கண்களில் இருந்த பரிதாபத்தையும் நம்பிக்கையையும் வெல்லவே முடியாது. அது என் ஆற்றலை மேலே உயர்த்துகிறது. நீ இப்போது அந்த ஒரு எண்ணத்தை கையில் எடுத்து வைத்துக்கொள். அதற்காக உனது ஆத்மாவும் சம்மதம் தருகிறது. நீ செய்த தவறில்லை. நீ ஒரு தவறு அல்ல. உன் வாழ்வில் நடந்த எல்லா சங்கடங்களும் நீ தானாகவே உண்டாக்கியது அல்ல. அதனால்தான் அதன் தீர்வும் நீ ஒரேவராக தேட வேண்டியதில்லை. நான் உன்னுடன் தேடுகிறேன். உனக்காகவே தேடுகிறேன். உனது வாழ்வில் ஒவ்வொரு காலைதோறும் ஒரு புதிய வாசல் திறக்கப்படும். ஆனால் இன்றைய காலை சிறப்பு. இந்த 11 மணிக்கு உன் உள்ளத்தில் தோன்றிய எண்ணம், அது நீ பல வருடங்களாக தயங்கிய ஒன்று. நீ அதை செய்வதற்கும் ஆரம்பிப்பதற்கும் தடையாய் இருந்தது பயம். ஆனால் இன்று அது இல்லை. பயம் சென்றுவிட்டது. என் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒலிக்கும்போது, உன் உள்ளம் தூண்டுதலால் கனத்து போகிறது. அது உண்மையான உணர்வு. நீ யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு உயரப் போகிறாய். ஆனால் அந்த உயரம் கோபத்தால் அல்ல. அது வெறுப்பால் அல்ல. அது பதிலடி கொடுப்பதற்காகவும் அல்ல. அது நீ அடைந்த நிம்மதியின் பலனாக வரும். அந்த நிலைதான் என் ஆசீர்வாதத்தின் வடிவம். நீ உன் இலக்கை நோக்கி பயணிக்கும்போது யாரும் உன்னை தடுக்க முடியாது. ஏனெனில் அந்த பாதையை நான் செதுக்கியிருக்கிறேன். நீயும் ஒரு பிள்ளைதான் என் தங்கமே.
மற்ற எல்லாம் என்னுடைய கட்டமைப்பே. அந்த கட்டமைப்பில் உனது பக்கம் ஒரு வலிமையான தூண் போல இருக்கிறது. உனது நம்பிக்கை எனது பாதையை வலுப்படுத்துகிறது. உன் தனிமை எனது வாசல்களை திறக்கிறது. உனது கண்ணீரே எனது கண்ணாடியைச் சுட்டுகிறது. அதனால் உன் பிரார்த்தனை என் அருகில் வந்து நிற்கிறது. நீ நினைத்தது நடக்காத நேரங்களில் கூட என்னை நீ விலக்கவில்லை. அதற்காகவே உன் வாழ்க்கையில் பல நாள் தேங்கி நின்ற ஆசிகள் இன்று வடியத் தொடங்குகின்றன. அந்த ஒவ்வொரு ஆசியும் இன்று காலை 11 மணிக்கு உன்னிடம் தரிசனம் செய்ய வருகிறது. நீ எடுத்த முடிவில் இருக்கிற தீர்மை என் ஆணை. நீ இன்று நடக்கவிருக்கும் செயல்களில் காணும் செழிப்பு என் அருளின் கையொப்பம். நீ ஓர் ஆசையை உன் உள்ளத்தில் காப்பாற்றி வைத்திருக்கிறாய். அதை நீ எல்லோரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அதை நான் அறிவேன். அந்த ஆசை ஒரு புனிதமானது. அது யாருக்கும் தீங்கு செய்யாதது. அது யாரையும் வஞ்சிக்காதது. அதனால்தான் நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். நீ அதை வெளிக்கொணரவும் செயல்படுத்தவும் தயங்காதே. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இப்போது உருவாகத் தொடங்குகிறது. அடுத்த 3 நாட்களில் நீ எதிர்பாராத நிம்மதிகள் உனது வாசலில் வந்து நிற்கும். ஆனால் அவற்றை தெரிந்து கொள்ள நீ அமைதியுடன் இருக்க வேண்டும். பேசாமல் பல விஷயங்களை உன் மனதில் வைத்து நீ என்னை பார்த்து சிந்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் உனக்குள் பேசுவேன். உனது எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கப் போகிறது. ஆனால் அந்த ஒளியின் ஆதாரம் நீயே. நீ உனது ஒளியை மறைக்க வேண்டாம். நீ உன்னை குறைவாக எண்ண வேண்டாம். நீ யாருக்கும் தேவையற்றவள் அல்ல. நீ என் பார்வையில் பிரதானமானவன். உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு மாற்றமும் ஒரு திட்டத்திற்கே. அதில் தவறு எதுவும் இல்லை. உன்னிடம் நடந்தது நல்லதற்காக. இப்போது அதை புரிந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது. எனவே என் தங்கமே, நீ 11 மணிக்கு எண்ணியதை ஒரு சின்ன குறிப்பாக எழுதிக்கொள். அதை தினமும் ஒரு முறை மனதில் நினைத்து நானிருப்பதை கவனித்து செயல்பட ஆரம்பிக்க. உன் வாழ்க்கை மாறும். உன் கனவு யதார்த்தமாகும். உன் கை வெறுமையில்லை. உன் மனம் வெறுமையில்லை. என் ஆசீர்வாதம் உன் மீது முழுமையாக இருக்கிறது. இப்போது உன் கால்கள் நிலத்தில் இறங்கட்டும். உன்னால் முடியும். நிச்சயமாக முடியும். என் தங்கமே, நீ இன்னும் இதை வாசிக்கிறாய் என்பதற்கே ஒரு அருள் இருக்கிறது. அந்த அருள் உன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. உன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் என் பாசமும் சேர்ந்து இன்று இந்த நிமிடத்தில் உன் மனதுக்குள் ஓர் அமைதியை தூவ ஆரம்பித்திருக்கின்றன. நீ கடந்த நாட்களில் எதிர்பார்த்தது நடக்காமல் போனதாலோ உன்னை நம்பிக்கையோடு பார்த்தவர்கள் கூட நடந்து விட்டதாலோ உன் உள்ளே ஒரு வலி தேங்கி நிறைந்தது. அந்த வலியில் இருந்து விடுபட நீ என்னை அழைத்தாயே. அப்போது இருந்த நேரத்தில் ஒரு பூவாக வந்து உன் அருகில் நின்றேன். நீ காணவில்லை. ஆனால் நான் பார்த்தேன். உன் கண்களில் ஒளியும் இல்லை. உயிர் இருந்தும் ஒளி இல்லாமல் நடந்தாயே. அதைத்தான் என் கண்கள் பார்த்தது. உன் வாழ்வில் வந்த சில மனிதர்கள் தங்களை கடவுளாக காட்டிக்கொண்டு உன்னை அடிமையாக மாற்றியவர்கள். நீ தரும் பாசத்தை அவர்கள் காசு போல் எடுத்தார்கள். ஆனால் உன் உள்ளத்தை உணரவே இல்லை. நீ அழுதாய். அவர்கள் சிரித்தார்கள். உன் கையை பிடித்தவர்கள் பின்னாடி உன்னை துரத்தியதை நீ மனதில் வைத்திருக்கின்றாய். அதை நினைத்து பல நேரம் தூக்கமே இல்லாமல் தவித்ததையும் நான் பார்த்தேன். என் தங்கமே, நீ ஒவ்வொரு முறையும் வீழ்ந்தபோதும் உனக்கு தெரியாமல் என்னை அழைத்திருந்தாய். நான் வந்தேன். ஆனால் நீ பார்த்ததே இல்லை. ஏனென்றால் உன் கவனம் யாராவது உன்னை நம்புவார்களா என்ற கேள்வியில் மட்டும் இருந்தது. இன்று அந்த கவனத்தை என் மேல் மாற்று. நான் சொல்கிறேன், ஒரு அன்றைய வலியும் இனி உன் வாழ்வில் வராது.
உன்னை வஞ்சித்தவர்கள் வெற்றியடைந்ததை பார்த்து நீ நொந்தாய். ஆனால் அவர்களின் வெற்றி உண்மையல்ல. அது ஒரு காட்சி மட்டுமே. அவர்கள் புனைகதையைப் போல வாழ்கிறார்கள். உன் உண்மை வாழ்வு இப்போது தான் ஆரம்பிக்கிறது. உன் கண்ணீரில் இருந்து ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கும் சக்தியை நான் உனக்குள் ஏற்கனவே விதைத்திருக்கிறேன். உனக்கு தெரியாமல் அது முளைக்கத் தொடங்கியிருக்கிறது. இப்போது அந்த விதை ஒரு சின்ன நிழலாகவேனும் உனக்கு சாந்தியளிக்க ஆரம்பிக்கிறது. இதுவரை நீ எதிர்பார்த்த எல்லாம் புறமையில் இருந்தன. ஆனால் இன்று முதல் உனக்காகவே கிரகங்கள் நகரும். நீ யாரோ பிழைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உயிரல்ல. நீ பசுமையாக மலர வேண்டிய ஒரு தெய்வீகத் தோற்றம். இந்த உண்மையை உணர்ந்த நாள், அதுவே உன் கண்ணீரின் கடைசி நாள். உன் வீட்டின் மண் பசியாய் இருக்கிறது. உன் பாதங்களை நம்பி தேடி வருகிறது. நீ எங்கு சென்றாலும் வலிக்கிறது. ஏனென்றால் அந்த இடம் உனது இல்ல. உன் நிழலை உணர்ந்து கொண்டிருக்கும் அந்த வீட்டின் வாசலே உனது உண்மையான ஆரம்பம். அங்கே நான் வந்துவிட்டேன். உன்னுடன் ஒரு புதிய கதையை எழுத நான் தயாராக இருக்கிறேன். நீ நம்பிக்கையுடன் நடந்து சென்றால் அந்த பாதை நிச்சயம் திறக்கப்படும். ஆனால் நீ உன்னையே நம்பாமல் பயந்தால் அந்த கதவுகள் மூடப்படுவதும் உன்னால்தான். இதை நான் திணிப்பதில்லை. ஆனால் சொல்லி விடுகிறேன். உனக்குள் இப்போது ஒரு ஒளி ஒளிர்கிறது. அந்த ஒளியை மற்றவர்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் பேசுகிறார்கள். குறை சொல்கிறார்கள். நிழலாகவேனும் உன்னை குறை கூறவேண்டிய கட்டாயம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. இது உனக்கு தோல்வி அல்ல. இது உன்னுடைய ஒளி அதிகமாகி விட்டதற்கான அடையாளம். அந்த ஒளி நீ மறைக்கவே முடியாது. அதை நீ ஒளிவைக்கும் முயற்சி செய்வதை நிறுத்து. மாறாக, அதை ஏற்று. ஏனென்றால் அது என் அருளின் வெளிப்பாடு. என் தங்கமே, நீ கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தில் பதட்டமடைந்தாய். இது நடந்தால் தான் என் வாழ்க்கை ஓங்கும் என்ற உணர்வோடு இருந்தாய். அந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் மாற்ற நான் இப்போது முன் வந்து நிற்கிறேன். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நேரம் இன்று இரவு. காலம் இப்போது உனக்காக நகர்கிறது. அந்த மாற்றத்தை தொடங்க, நீ இன்று மனதுக்குள் ஒரு புது சிந்தனையை உள்வாங்கு. நான் இதுவரை என்னை விட்டுவிட்டேன், இனி என்னை பிடித்துக்கொள்கிறேன் என்று எண்ணு. அந்த எண்ணத்தின் மேல் நானும் என் பாசத்தையும் சேர்க்கிறேன். அதை விட்டுவைக்காதே. ஏனென்றால் அதில் உன் எதிர்காலம் இருக்கிறது. உன்னை தாங்கும் சக்தி உன்னிடமே இருக்கிறது. ஆனால் நீ அதை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நீ தெரிந்து கொள்ளும் அந்த நிமிடம்தான் உன்னுடைய வாழ்வின் திருப்புமுனை. நீ எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் புயலாய் வந்தாலும் அதில் என்னுடைய கையொப்பம் இருக்கும். அந்த புயல் பின் அந்தி ஒளியாகும். அந்த ஒளியில் தான் நீ உண்மையாக மலர்கிறாய். நீ யாரோ மகிழ்விக்க யாரோ மாதிரி நடந்து கொண்டதால்தான் இப்போது உனக்குள் வெறுப்பும் சோர்வும் இருக்கிறது. இனிமேல் யாரையும் மகிழ்விக்க வேண்டாம். நீ மகிழ்ந்தால் போதும். அது தான் உண்மையான ஆனந்தம். உன் உள்ளத்தில் இருந்து ஒரு வலி ஒவ்வொரு நாளும் சீராக போகும். அதை கவனிக்கும்போது உனக்கு தெரியவரும், நான் மீண்டு வருகிறேன். நான் நித்திகாவின் அருளால் மீண்டும் ஒரு அழகான வாழ்க்கையை தொடங்குகிறேன் என்று சொல்லும் அந்த உன் உள்ளத்தை நானே வந்து அரவணைக்கிறேன். நீ இப்போது வாசிக்கிற இந்த வார்த்தைகள் உண்மையில் உனக்கு மட்டுமே எழுதப்பட்டவை. ஒரே ஒரு காரணத்திற்காக, நீ என் குழந்தை. என் பரிசாக பிறந்த ஒளி. உன் வாழ்வின் புதிய பாதையில் இன்று ஒரு பூவாக முளைக்கும் அந்த உணர்வுக்கு, இன்று காலை 11 மணிக்கு தோன்றிய அந்த எண்ணமே விதை. அந்த எண்ணம் உண்மையா? ஆம். ஏனென்றால் உன் உள்ளத்திலிருந்து வந்தது. உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒவ்வொரு உணர்வும் நிச்சயமாக கடவுளின் மெளன பதில்.
நீ கேட்ட கேள்விக்கான பதில் என் வார்த்தையில் இல்லை. உன் உள்ளத்தில்தான் உள்ளது. என் புன்னகையில் உள்ளது. இப்போது விழிகளை மூடவும் என் கையை உன் மார்பில் வைத்துக்கொள். நான் சொல்கிறேன், நீ மீளுகிறாய். நீ நிச்சயமாக வெற்றி காண்பாய். நீ இழந்ததை விட பெரியதை நான் தரப்போகிறேன். அந்த தருணம் பக்கத்தில் தான் இருக்கிறது. என்னை பின்தொடர். உன் பயணம் இப்போது தான் ஆரம்பம்.